காண செல்ல வேண்டும். சொல்லக்கூடிய நிலவுக்கு ஒப்பாக இருக்கடி உன் முகம். அந்த முகத்தை நான் வந்து பார்ப்பேனோ பார்க்க மாட்டேனோ. மதி முக உடைய அம்மாதி எனக்கும் மகிழ்ச்சியாமோ தாரே. சபையோர்களே, ஆழக்கலை 64 கலையில தெருக்கூத்து கலை சொல்லக்கூடிய கலையோ கஷ்டமான கலை. தெருக்கூத்து கலைனாவே கொஞ்சம் கஷ்டமான கலை. இந்த கற்றுக் கொடுத்த சொல்லக்கூடிய குருவானவர் பற்றவர் யார் தெரியுமா? மருது கிராமத்தை சேர்ந்த மருது கிராமம் உத்திரமேர் அடுத்த மருது கிராமத்தை சேர்ந்த விஜயகுமார் ஆசிரியர் அவர்கள். அடுத்தது ஆக்கூர் கிராமத்தை சேர்ந்த ஏகாம்பரம் ஐயா அவர்கள். அடுத்தது சிறுவஞ்சிப்பட்டு ஸ்ரீ சீதாராமன் நாடக ஆசிரியர் அவர்கள். 4வது ரங்காபுரம் கிராமத்தை சார்ந்த அருமை நண்பராக விளங்கக்கூடிய மதிவாணன். இவங்க 4 பேர் இல்லைன்னா இந்த வேஷத்தை நான் ஆடிருக்கவும் முடியாது. என்னால எப்படி சொல்றது தெரியல. ஏன்னா கற்றுக் கொடுத்த என்னோட ஆசான் என்று சொல்லக்கூடிய பேரை வந்து நான் இங்க சொல்லக்கூடிய சபையில சொல்றதுக்காக நான் வந்திருக்கிறேன். சொன்னாதான் தெரியும் சபை குருவுடைய பேரை சொன்னாதான் தெரியும். போல இந்த 4 பேர் தான் எனக்கு குரு. ஒன்று யாரு? விஜயகுமார். உத்திரமேரு அடுத்த மருதம் விஜயகுமார் ஆசிரியர். அடுத்தது ஆக்கூர் கிராமத்தை சேர்ந்த ஏகாம்பரம் ஐயா அவர்கள். 3வது சிறுவஞ்சிப்பட்டு ஸ்ரீ சீதாராமன் ஆசிரியர். பேர் போன புகழ்பெற்றவர். அவர் பேர் சொல்றேன் அப்பேற்பட்ட சிறுவஞ்சிப்பட்டு ஸ்ரீ சீதாராமன் ஆசிரியர். 4வது குருவா விளங்கக்கூடிய அருமை நண்பர். நண்பருக்கு நண்பனாக அண்ணனுக்கு அண்ணனாக விளங்கக்கூடிய ரங்காபுரம் கிராமம் மதிவான் என்று சொல்லக்கூடிய அருமை நண்பர். இவங்க 4 பேர் இல்லைன்னா இந்த வேச நாள நடத்திருக்க முடியாது. அதே போல எங்க ஆண்டவன் சொல்லக்கூடிய அந்த 4 பேருக்கு தான் நான் சொல்லக்கூடிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சொல்லக்கூடிய நான்முக கடவுளாக விளங்கக்கூடிய பிரம்மதேவன் மனிதனை படைத்தான். அந்த படைக்கக்கூடிய பிரம்மனுக்கு எப்போ விதி வரும்னு தெரியாது கண்ணீர். மதி என்று சொல்லக்கூடிய நிலவுக்கு ஒப்பா இருக்கும் உன் முகம். அந்த முகத்தை நான் வந்து பார்ப்பேனோ பார்க்க மாட்டேனோ தெரியாது கண்ணீர். எனக்கும் மகிழ்ச்சியாய் தான் போலும் தாரே.